தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/3/2025 வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 6:27 வரை, பிறகு உத்திரம். இன்றைக்கு காரடையான் நோன்பு. பெண்கள் கணவனுடைய ஆயுள் நீடிப்புக்காக இருக்க வேண்டிய விரதம். கார் அரிசியில் அடை செய்து வைத்து இறைவனை வழிபடுவார்கள் இல்லத்திலே. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து, எந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அதில் பூராடம்னு ஒரு நட்சத்திரம். வாழ்க்கையில நிறைய போராட்டத்தை சந்திக்கிறவங்க யாருன்னா பூராடம். அதனாலதான் பூராடம் போராடும்பாங்க. இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, பூராடம் நூலாடாது அப்படின்னு. மாங்கல்ய நூல் நிலைக்கணும்னா பூராடத்தில் பிறந்தா நல்ல பொருத்தம் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அதே பூராடம் மாதிரி இன்றைக்கு பூரம் வருது. சரி, எந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்ங்கிறத, நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள், திதி, யோகம், காரணம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுகூலமான நட்சத்திரமோ அல்லது நாளோ இணைகிற போது ஒரு காரியத்தை தொடங்கணும்னா கண்டிப்பாக செயல்படும். சில பேர் சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் போய் அவரோட தொடர்பு வச்சுக்கிறோமோ இப்படி போச்சு அப்படிப்பா. சில பேர் சொல்லுவாங்க, நான் போன நேரம் ரொம்ப நல்ல நேரமாக இருந்துச்சு, எங்களுடைய தொடர்பு காலங்காலமாக நீடித்து தொழிலில் கூட்டாளியாக இருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய காரணம் அவர் தான், நாங்கள் சேர்ந்த நேரம் நல்ல நேரம் அப்படிம்பாங்க. அப்படி பூராடம்னு ஒரு நாள் வருதுன்னு வச்சுக்க, நாட்காட்டியில் அன்னைக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? கரும்பு நட. இனிப்பு பொருளும், அதாவது கருப்பு பொருள், கரும்பு பொருள் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. இந்த எள்ளுக்கு கருப்பு பொருள், கரும்புக்கு இனிப்பு பொருள். ஒரு பாடல், அதாவது நட்சத்திரம் பூராடத்தில் நீங்கள் கரும்பு நடலாம், கணிதங்கள் ஆரம்பிக்கலாம், கலைத்துறையில் ஈடுபடலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், கிணறு வெட்டலாம், போர் போடலாம், இதெல்லாம் செய்யலாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய அந்த விதிமுறைகள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று வீடு மாற்றங்கள் அல்லது நாடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். பொருளாதார நிலை மிக திருப்திகரமாகவே இருக்கிறது. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் குரு, 2 செவ்வாய். உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படுகின்ற நாள். நாடாளும் நபர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். இல்லத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். தொட்டது துலங்கும். தொழில் வளம் மேலோங்கும். வருமானம் உயரும். வாழ்க்கை தரமும் உயரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். யோகமான நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். 10ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதனாலே விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளியில் தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நாடு மாற்றங்கள் பற்றியோ வீடு மாற்றங்கள் பற்றியோ சிந்திப்பீர்கள். இருந்தாலும் இன்றைக்கு பொறுத்தவரை உங்களுக்கு புதிய சொத்துக்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. துணிந்து செயல்பட வேண்டிய நாள். தொல்லைகள் தரும் எதிரிகள் அருகிலேயே இருப்பார்கள். இதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். அரசு வழியிலும் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம். கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, உறவினர்கள் உங்களை விட்டு பிரிய நேரிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் இன்று நிதானம் உங்களுக்கு தேவைப்படும் நாள். சிம்மராசி நேயர்களே, பகல் 1-2 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் விரையாதிபதி. எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். மாலை நேரத்தில் வருமானம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எனவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்வதாக இருந்தால் விரயங்கள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 1-2க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். லாபாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது லாபம் கிடைக்க வேண்டும். எனவே தொழிலில் காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் நன்றாக இருக்கும். மாலை நேரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். லாபம் கூடுதலாக கிடைக்கும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். குறு பார்வை இருப்பதனாலே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். தொல்லை தரும் எதிரிகள் விலகுவார்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் 7ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து வீட்டில் இருக்கிறதே என்னெல்லாம் கவலைப்பட்டிருந்தால் இன்று அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உதவி வருமானங்கள் உண்டு.
துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் 12 கேது, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். சிக்கனத்தை கடைபிடித்து சீராக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டிய நாள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அலைமோதினாலும் தன்னம்பிக்கையின் காரணமாக அவற்றை சமாளித்து விடுவீர்கள். அஷ்டமத்தில் இருக்கும் குரு அலைச்சலை கொடுப்பார். வாகனங்களால் பழுதுகள் உண்டு. தெருவில் செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக கவனத்தோடு செல்ல வேண்டும். செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். சிறு சிறு இடையூறுகள் உங்களுக்கு இன்று வரத்தான் செய்யும். இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடலாம். கவனத்தோடு செயல்படுவது மட்டுமல்லாமல் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையையும் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். தக்க விதத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்வோர் தனித்து இயங்க முற்படுவார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள். தலைமை பதவிகள் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எந்த முயற்சி எடுத்தும் இதுவரை நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று வெற்றி பெறப் போகின்றது. தானாகவே நடைபெற்று தடைகள் உடைபடும். குருவின் பார்வை இருப்பதனாலே கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே தெருவில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து செல்ல வேண்டும். தனுசு ராசினியர்களே, 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 6ல் குரு இருக்கின்ற பொழுது ஊரில் பகை என்பார்கள். எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது. இன்று நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாமே தவிர உங்கள் முன்னேற்றத்தை அவரிடம் தெரிவிக்கக்கூடாது. அதன் விளைவாக சில பிரச்சனைகள் வரலாம். 3ஆம் இடத்திலே சனி சூரியன். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியாது, இழுபறி நிலையில் இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே இருக்கின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பகல் 1-2 வரை சந்திராஷ்டமம். எனவே பகல் 1 மணி வரை நீங்கள் எந்த பொது முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. நினைத்தது நிறைவேறாமல் போகிறது என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியலாம். என்ன இருந்தாலும் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகம், தொழில் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி நினைத்தால் ஒரு சில நாட்கள் தள்ளி செய்வதே நல்லது. இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்வது உத்தமம். கும்பராசினியர்களே, உங்களுக்கு பகல் 1-2க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் புது முயற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, ஏதேனும் யாரையேனும் சந்தித்து ஒரு நல்ல காரியம் தொடங்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, செய்துவிடலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும். தொல்லை தரும் எதிரிகளின் எண்ணிக்கை உயரும். தொகை வந்த மன்றமிடமே செலவாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. தேக்க நிலை அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் கூட ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மிக மிக கவனம் தேவை. பிறரிடம் பொறுப்பு சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்கள் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதே நேரத்தில் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். பதவி வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கின்ற நாள். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய ஒரு செயல் இப்பொழுது உங்களுக்கு ஆதாயம் தருவதாக கூட அமையலாம். இன்று உங்களுக்கு மிக இனிய நாள். ஆடை ஆபரண சேர்க்கை, அதே நேரம் விலை உயர்ந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கும் யோகம் போன்றவைகள் கூட உண்டு. இன்று காரடையான் நோன்பு என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுவது உகந்தது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.